ஒரு 10 பஜ்ஜி சாப்பிடுங்குது. இல்லை 10 20 எவ்வளோ சாப்பிடுங்கிற? சுத்தத்தை 2 2 சத்தியம் பண்ணேன் பஜ்ஜி மேலே. இப்போ ராசி இது சத்தியம் மேலே. எஸ் டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னோடய ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேனாக இருக்குது. ஏற்கனவே நான் கருப்பு. ஹே காய்ஸ், ஸோ வி ரீச்ட் பெங்களூர். முந்தினேத் மார்னிங் தான் வந்து ரீச் ஆகணும். நாங்கள் வந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தோம். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து நல்லா வந்து நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம மொட்டை மாட்டிலாம் வந்து காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ மாங்காய் எல்லாருக்குமே கிரேஸ் தான் கேட்ட தருவோம். ஆனால் நான் டபுளாக எடுத்துருவாங்க. இங்கே டேடி மேலே இருப்பார். டேடி ஐ லவ் யூ. ஓகே, ஸோ ஆஃப்டர் லாங் கேப் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போ. ஐயோ, கலர் மாறி விட்டுது. என்ன கருப்பாயிட்ருக்கேன் கைஸ். ஹை கைஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 3:30க்கு வந்து பெங்களூரில் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். இப்போ வந்து மாங்காவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்லி சொல்லியிருப்பேன் மாங்காவை வந்து வெத்தல் போடுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் டக்குன்னு மைண்ட் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை வந்து அப்படியே கூட செய்யலாம், தோல் சீவாத. ஸோ எனக்கு தோல் சீவிட்டு செய்தால் ரொம்பவே இஷ்டம். ஸோ அதனால் தோலெல்லாம் சீவிக்கினேன். இப்போ வாங்க, நம்ம வந்து மம்மி வந்து வாழைக்காய் வாங்க போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். பஜ்ஜி பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஹே மக்களே, ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் ப்ராசஸிங் இருக்குது. அப்படியே வச்சுட்டேன். மழை இப்போ கூட வந்துன்னு இருக்குது கைஸ். அதனால் கட் பண்ணுறது நிறுத்திட்டேன். இன்னும் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஓட்ட வைக்கல. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும், ஸ்மெல் வரும். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு பண்ணக்குள்ளே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜி மாவு வந்து கலக்க போகிறோம். ஓகேவா, வாங்க நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க கைஸ். நீங்களாம் நினைப்பீங்க மாங்காய் தொக்கு ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. 2 வீடியோமே வந்து ஒரே நாள் தான் எடுத்தேன். ஸோ அதனால் பார்ட் 1 பார்ட் 2 போடலாம் அப்படின்னு இருக்கேன், லென்த்து வீடியோன்றதுனால. இப்போ பேக் டு த வீடியோ. ஸோ கடல மாவு, அரிசி மாவு, தண்ணி, சோடா உப்பு, மிளகாய் தூள், கலர்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் ஃபைனலாக வந்து பெருங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கலக்கி வச்சுக்கோங்க. ஹலோ மக்களே, ஸோ வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கிச்சனில். ஆனால் எனக்கு லைட்டாக வந்து டர் ஆகுது. ஏன்னா வந்து உப்பு ஜாஸ்தி போட்டுமோன்ற ஒரு சந்தேகம் வருது. சரி ஓடு, சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுங்க வந்து சண்டை போட்டுருங்க. என்ன மம்மியா ஏன் உப்பு போட்டேன்னு சொல்லினே இருப்பாங்க. ஜாஸ்தி உப்பு போட்டுக்கிற பார்க்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் என் வாய்க்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் மாங்காய் சாப்பிட்டேன், கட் பண்ணக்குள்ளே மாங்காய் சாப்பிட்டேனே இருந்தேனா, அதனால் அப்படி தெரியுதோ என்னவோ தெரில. டீ எல்லாம் நம்மளால் போட ஆகாது. பஜ்ஜி செய்கிறதே பெரிய விஷயம். ஓகேவா, ஓகே வாங்க பேட்டர் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இனிமேல் தண்ணி ஊற்றுனா எச்ச பண்ணுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். பார்க்கலாம், தெரில எனக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பஜ்ஜி வந்து சுட்டு எடுத்துடலாம். ஆயில் வந்து மிதமான சூட்டில் வந்து நல்லா வந்து காயிட்டோம் கைஸ். ஓகே, அது வந்து ஹீட் ஆகக்குள்ளே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மம்மி டோட்டலாக வந்து 2 தான் வாங்கி வந்துச்சு. ஸோ 1 எனக்கும் மம்மிக்கும் ஒண்டி பண்ணுறதுக்காக 1 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1 தான் இது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா கிறிஸ்பியான சூப்பரான பஜ்ஜி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து உப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதில் கரெக்டாக இருக்குது. நல்ல பயந்துட்டேன். 2 திருப்பி எடுத்துக்கிச்சு மம்மி. காமி 2 காமி. நான் என்ன எடுத்துக்கினேன் கேட்டு எடுத்துக்கிச்சு. எப்படி சிக்கன் சாப்பிடுவேன் ஃபுல்லாக ஆகிடும் வயிறுனேன்.